லாஸ்ட் ஒரு 2 நாளாவே நீங்க இந்த சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஆக்டர் ஸ்ரீ இவரோட நியூஸ் நிறையா நீங்க பார்த்துருப்பீங்க. அவர் வந்து சில படங்கள் தான் நடிச்சிருக்காரு. வழக்கு எண் 18 கீழ் 9, ஓநாயும் மாட்டுக்குட்டியும், வில்லம்பு, மாநகரம், இருகப்பற்று அப்படின்னு சொல்லி சில படங்கள் நடிச்சிருந்தாலுமே பரவாயில்லையப்பா நல்லா நடிக்கிறாரு, இப்போ இவர் வந்து ஒரு நல்ல ஆக்டர்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஆக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வாங்கினவர். இவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ப்ராசஸுமே வந்து அப்படிதான் இருந்திருக்கு. இவரோட ஃபர்ஸ்ட் படத்துக்கும் செகண்ட் படத்துக்கும் இடையில 40-50 ஸ்கிரிப்ட் கிட்ட வந்து கேட்டிருக்காராம். அதெல்லாம் கேட்டுட்டு கடைசியா தான் ஓநாயும் மாட்டுக்குட்டியும் வந்து மிஸ்கின் சாரோட டைரக்ஷன்ல ஓகே பண்ணியிருக்காரு. நான் ஒரு 60 கதை கேட்டேன், 60 கதை கிட்ட கேட்டேன். இப்போ வரைக்கும் I've listened to 74 scripts. அதான் ஒரு படம் பண்ணாலே வந்து இதில் தனித்துவமாக நம்ம ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் வந்து பண்ணியிருக்காரு. இவரோட முதல் படமே வந்து நிறையா நேஷ்னல் அவார்ட், ஸ்டேட் அவார்டெல்லாம் வந்து வாங்குச்சு. இந்த படமே வந்து நிறையா பேர்கிட்ட போய் தான் கடைசியாக தான் இவர்கிட்ட வந்திருக்கு. பாலாஜி சக்திவேல் சார் வந்து சொல்லியிருப்பாரு, இந்த படத்துக்கு முதலாக எஸ்கே வந்து ஒரு சாய்ஸாக இருந்தார். ஏன்னா இந்த படத்தோட ஆடிஷனுக்கு எஸ்கேவும் வந்திருந்தாரு அப்படின்னு. அப்போ எஸ்கே வந்து விஜய் டிவியில் ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்து ரொம்ப நல்லா காமெடி பண்ணுறாருப்பா, நல்லா காமெடி பண்ணுற ஆளு இந்த ஸ்கிரிப்டுக்கு எப்படி சூஸ் ஆவார், இது வந்து ஒரு சீரியஸான ஒரு சப்ஜெக்ட் ஆச்சு, இதுக்கு வந்து ஒரு நியூ ஃபேஸாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கடைசியாக இந்த படத்துக்குள்ள ஸ்ரீ உள்ள வந்து சூப்பராக பண்ணி ஒரு நல்ல நேமும் வந்து வாங்கினாரு. இப்படி நல்ல நடிக்கிறாரு, ஒரு நல்ல ஆக்டராக இருக்காரு, இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு லாஸ்ட் ஒரு 2 நாளாக இந்த சோசியல் மீடியா பார்த்துட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நிறையா லாங் ஹேர் எல்லாம் வளர்த்து முடிக்கு டையெல்லாம் அடிச்சு ஆளே வந்து அடையாளம் தெரியாமல் அப்படியே மாறி போய் வந்து இருப்பார். முதல்ல இருந்து அந்த பாடி ஃபிசிக்கும் இப்போ பார்க்கும்போது அந்த உடம்பெல்லாம் ரொம்ப நலிஞ்சு போய் ஒரு மாதிரி தான் இருப்பார். நிறைய பேர் சொல்கிறாங்க இவர் வந்து ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிட்டாரு. இன்னும் சில பேர் வந்து ஒரு சேலரி இஷ்யூ எல்லாம் இருந்துச்சு, அதனால கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்தார். இவருக்கு பர்சனலாகவே சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. முன்னாடி இருந்தே இவர் வந்து ஒரு டிப்ரெஷனில் தான் இருந்தார். அவர் இப்படி இருக்கிறத பார்த்து இன்னைக்கு நிறைய பேர் லோகேஷ் கனகராஜையும் மிஸ்கின் சாரையும் வந்து டேக் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவரை பழைய நிலைமைக்கு கொண்டு வாங்க, திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்க வைங்க நல்ல ஒரு படம் மூலமாக. இல்லை லோகேஷ் கனகராஜ் சார் நீங்களே ஏதாவது நல்ல ஸ்கிரிப்டாக அவருக்கு கொடுத்து அது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் டேக் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாகவே அவருக்கு வந்து இந்த சேலரி இஷ்யூ இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ்ல இருந்து தான் சேலரி வரல அப்படின்னு சொல்லி. ஏன்னா கடைசியாக இருகப்பற்று படம் வந்து அந்த பேனருக்கு தான் பண்ணி கொடுத்தாரு. இருகப்பற்று படம் வந்து அவங்க எதிர்பார்த்ததை விட சூப்பராக ஓடின ஒரு படம். கிட்டத்தட்ட 75 நாள் கிட்ட தியேட்டர்லேயே வந்து ஓடிச்சு. நல்ல கலெக்ஷனும் வந்துச்சு. இப்படி நல்ல கலெக்ஷன் வந்திருக்கே, இப்படிப்பட்ட ஒரு பேனர்ல இருந்து தான் சேலரி இஷ்யூ வச்சிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு. ஒருவேளை அந்த படம் வந்து சரியா போகல, இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கே அது வந்து ஒரு லாஸ் அப்படின்னா கூட சேலரி பெண்டிங்ல இருக்குப்பா அப்படின்னா நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்படி சூப்பராக போன ஒரு படம், பெரிய பேனர் வேற. ஸோ இவங்க வந்து எதிர்பார்த்ததை விட நிறையாவே கலெக்ஷன் வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பேனர் வந்து ஒரு சேலரி பெண்டிங் இஷ்யூ வந்து வச்சிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு. அவரோட பழைய போஸ்ட் எல்லாம் போய் பார்க்கும்போது தான் வந்து தெரிஞ்சது உண்மையாகவே அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்காரு. அது இப்போ நிறைய ட்ரெண்ட் எல்லாம் ஆயிட்டு இருக்கு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸை மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எப்போ தான் வந்து எனக்கு சேலரி கொடுப்பீங்க, ஒரு நல்ல ஒரு ஆக்டருக்கு சேலரி கொடுக்க முடியல அப்படின்னா நீங்களாம் எதுக்காக படம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி எல்லாம் போட்டிருப்பாரு. ஒரு போஸ்ட்டோட அவர் நிறுத்தல, கிட்டத்தட்ட 3 போஸ்ட் கிட்ட போட்டிருக்காரு. இப்போ அந்த போஸ்ட்டெல்லாம் எடுத்து நிறைய பேர் வந்து இந்த பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸை டேக் பண்ணி வந்து ஷேர் பண்ணுறாங்க, உங்களால் தான் அவர் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை என்னது அப்படின்னு சொல்லி நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லையா. ஒருவேளை அவங்க கொடுத்துருக்கலாம், கொடுக்காமையும் போயிருக்கலாம் இல்லையா. பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ்ல இருந்து இன்னைக்கு அஃபிஷியலாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்ஆர் பிரபு அவர் வந்து போட்டிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, உண்மை என்னன்னு தெரியாமல் நீங்கள் எங்களை வந்து டேக் பண்ணி எங்களை வந்து குறை சொல்றதுல வந்து ஒரு யூஸும் கிடையாது, உண்மை என்னன்னு சொல்லி உங்க யாருக்குமே வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ வந்து எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி நாங்கள் தேடிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் அவரை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சு அவருக்கு என்ன நீட்ஃபுல் இருக்கோ அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம், ஒரு திரும்ப அவரை பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள் வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாரு. அந்த போஸ்ட்டுக்கிலேயே வந்து நிறையா பேர் வந்து சேலரி இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்க, திரும்ப அவரை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரி ஒரு படம் ஒன்று கொடுக்க வைங்க அப்படின்ற மாதிரி அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் அவங்களுக்கும் ஸ்ரீக்குமே வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப வருஷமாகவே மெயின்டைன் ஆகி வந்துட்டு இருக்கு. ஏன்னா மாநகரம் அப்படின்ற ஒரு படம் வந்து இந்த ஒரு பேனர் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் தான் வந்து பண்ணாங்க. அப்போ இருந்தே இந்த பேனர் கூட வந்து ஸ்ரீ வந்து டிராவல் பண்ணிட்டே வந்துட்டு இருந்திருக்காரு. அவங்களோட ஆஃபீஸ்லேயே வந்து ஸ்டோரி ரிவ்யூவர் அப்படின்ற ஒரு டெசிக்னேஷனில் வந்து இவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த ஒர்க்குக்கு மந்த்லி 40,000 வந்து சேலரி வாங்கிட்டு இருந்திருக்காரு. அதனால டெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தானே. அந்த கம்பெனிக்கு நிறைய டேரக்டர்ஸ் வந்து என்னோட கதையை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தேடி வருவாங்க. அதில் அந்த கதையெல்லாம் வாங்கி படித்து இந்த கதை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணுறவங்க தான் அந்த ஸ்டோரி ரிவ்யூவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு டெசிக்னேஷனில் தான் இவர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ தான் இருகப்பற்று அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டோட யுவராஜ் தயால நாங்கள் வராரு. அந்த ஸ்கிரிப்டை இவர் படித்து பார்த்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கே, இதில் நானும் ஒரு ரோல் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி கேட்டு இருகப்பற்று அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் நடிச்சாரு அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. இவ்வளோ வருஷமாக அந்த கம்பெனி கூட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாரு.
சடனாக இவர் ஏன் அந்த கம்பெனியிலிருந்து வெளியே வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவருக்கு டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்து ரொம்ப வருஷமாகவே இருந்திருக்கு. இவராக போய் கேட்குறாரு, எனக்கு டேரக்டர் ஆகணும்னு ஆசை, நான் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவர் அவ்வளோ வருஷமாக அந்த கம்பெனியில் வேலை பார்த்துமே அந்த கம்பெனி வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. இதனால சில பிரச்சனை எல்லாம் ஆகி அந்த கம்பெனியிலேருந்து அவர் வெளியே வந்துட்டார். வெளியே வந்து 1 year கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சேலரி இஷ்யூ இருந்துச்சு. ஸோ இவ்வளோ வருஷமாக வேலை பார்த்து நம்ம கம்பெனியே வந்து நமக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைலாம் இருந்திருக்கு. முன்னாடியே வந்து அவருக்கு நிறையா ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்திருக்கு, டிப்ரெஷன்லாம் இருந்திருக்கு, அவரோட ஃபேமிலியில் சில பிரச்சனைலாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்டு வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாங்க. அது பார்த்துட்டு வந்தேன். அந்த இன்டர்வியூவில் அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க அப்பாவோட பிஸ்னஸில் நிறையா லாஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க இருக்கிற சில இடங்களெல்லாம் விற்று அதுக்கப்புறம் ரெண்டல் ஹவுஸுக்கெல்லாம் ஷிஃப்ட் ஆனாங்க. இந்த மாதிரி அவங்களோட ஃபேமிலியிலும் சில பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவருக்கு உண்மையாகவே டேரக்டர் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரோட பழைய இன்டர்வியூஸில் வந்து அவரே சொல்லியிருக்காரு, அவருக்கு வந்து நான் நடிக்கிறத விட எனக்கு வந்து டேரக்ட் பண்ணணும்னு தான் ரொம்ப ஆசை அப்படின்ற மாதிரி. அதுக்காக தான் அவர் வந்து இந்த ஃபீல்டுலேயே வந்திருக்காரு. எல்லார் மாதிரியும் விஸ்காம் படிச்சிருக்காரு. விஸ்காம் படிச்சுட்டு கனா காணும் காலங்களில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. கலக்கப்போவது யார் சீசன் 3ல் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் எல்லாம் வந்தார்ல, அந்த சீசனில் இவர் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக இவர் இருந்திருப்பார். இவர் நல்லா மிமிக்ரி பண்ணுவார். ரேடியோவில் வந்து நிறையா ஸ்பூஃப் ஷோஸ்லாம் பண்ணியிருக்காரு. இப்போவே படத்துக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. எந்தெந்த ஆடிஷன் எல்லாம் நடக்குதோ அதெல்லாமே போயிட்டு தான் இருந்திருக்காரு. அப்படி தான் கல்லூரி படத்துக்கு ஒரு ஆடிஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. ஓகே, நம்ம ஒரு ட்ரை ஏன் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கல்லூரி படத்தோட ஆடிஷன் வந்து அட்டன் பண்ணுறாரு. அப்போ தான் பாலாஜி சக்திவேல் சாரோட அறிமுகம் கிடைக்குது. அப்புறம் வழக்கு எண் 18/9 பாலாஜி சக்திவேல் சாரோட டைரக்ஷனில் அவர் வந்து நடிக்கிறாரு. இப்படி நிறைய படங்கள் நடித்தாலுமே ஒரு டேரக்டர் ஆக முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் வந்து அவர் மனசில் ரொம்ப வருஷமாகவே இருந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த சேலரி இஷ்யூ வந்து இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, வில்லம்பு படத்துக்கும் வந்து ஏதோ சேலரி இஷ்யூ வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் சீசன் 1ல் அவர் உள்ள என்ட்ரி ஆனார்ல, பிக் பாஸ் சீசன் 1ல் உள்ள என்ட்ரி ஆகும்போதுமே அவர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, சில பர்சனல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது, எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த பிக் பாஸ் சீசன் 1ல் இருந்து வெளியே வந்துட்டார். அந்த டைம்ல இருந்தே அவருக்கு வந்து பர்சனலாக சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஒரு இன்டர்வியூவில் இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. இப்படி ஒரு மனுஷனுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது தான் எனக்கு இது எதுவுமே வேணாண்டா, நான் போய் தனியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் தனிமையில் இருந்திருக்காரு. தனிமையில் இருக்கும்போது தான் அவருக்கு இவ்வளோ பிரச்சனையெல்லாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஒரு தனியாக ஒரு ரூமில் யாருமே இல்லாமல் அவர் மட்டும் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அந்த ஒரு லாங் ஹேரோட அவரை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப இன்றைக்கி கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக இருக்கப்பட்டிருக்கப்புறம் இன்னும் நிறையா படங்களெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தார் அப்படின்னா நல்ல படங்களெல்லாம் அமைஞ்சிருக்கும், இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வந்திருப்பார். ஏன் அவர் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு போனார் அப்படின்னு சொல்லி தெரில. இன்றைக்கி ஃபேன்ஸ் அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்றைக்கி நிறையா பேர் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இதோ ஒரு இடத்துல தனிமையில் அவர் பாட்டுக்கு எங்கேயோ ஒரு வீடு ரெண்ட் எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. லோகேஷ் கனகராஜ் சாரை நிறைய பேர் டேக் பண்ணியிருக்காங்க, மிஸ்கின் சாரை நிறைய பேர் டேக் பண்ணியிருந்தாங்க. எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சி அவருக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கீழே அவங்களோட ஃபேமிலி மெம்பரே வந்து அவங்களோட கசின்னு நினைக்கிறேன், அவங்களே வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, அவர் இந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்கோம், அவரை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு என்ன ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரோட ஆசையும் அதுதான், திரும்ப அவர் பழையபடி வந்து சரியாகி எப்படி மாநகரம், இருக்கப்பட்டு மாதிரி ஒரு நல்ல படங்களில் நடித்து நமக்கு ஒன்று கொடுத்தாரோ அதே மாதிரி நிறையா படங்களெல்லாம் அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. எண்ட் ஆஃப் த டே ஒரே ஒரு விஷயந்தான், தனிமை வந்து ரொம்ப கொடுமையானது அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது எந்த அளவுக்கு ரொம்ப கொடுமையானது அப்படின்னு சொல்லி இவரோட நிலைமையை பார்க்கும்போது இன்றைக்கி நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் இப்போது எல்லாருக்குமே இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது இருக்கும். யாருமே அந்த ஒரு தப்பான வழிக்கு போகாமல் அந்த தனிமை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சூஸ் பண்ணாமல், ஏன்னா அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம தனியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்ற மாதிரி தோணும். அப்படி தனியாக இருக்கும்போது ஓகே உங்களுக்கு மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது அப்படின்னா அது ஓகே. ஒரு 1 or 2 hour வந்து நம்ம தனியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்மளோட பழைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. அதனால் தான் பார்ப்போம், சீக்கிரம் அவர் வந்து எல்லாம் சரியாகி ஒரு படத்தில் நடிக்கணும்னு தான் ஆசை. வெயிட் பண்ணுவோம்.